அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம் அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் மாதமான ஷஅபான் மாதத்தில் நாம் அனைவரும் இப்போது இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாளில் இன்னொரு சிறப்பும் இருக்குது. இந்த மாதம் ஷஅபான் மாதம் அமல்கள் உயர்த்தப்படும் மாதம். இந்த நாள் வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் அமல்கள் உயர்த்தப்படும் நாள். அதாவது அந்த வாரத்திற்கான அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படும் நாள் தான் வியாழன் மற்றும் திங்கட்கிழமை. அப்போது ஷஅபான் மாதம் வியாழக்கிழமை 2 விதத்தில் இந்த நாள் மிக சிறப்பு பெறுகின்றது. இந்த நாளில் ஓதுற மாதிரி மிக சிறந்த ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இன்னிலிருந்து இந்த துவாவை ஓத ஆரம்பிங்க. அதாவது வியாழக்கிழமையில் இன்னும் 4 வியாழக்கிழமை இருக்குது ரமதான் வருவதற்கு. 4 வியாழக்கிழமையும் தொடர்ந்து இந்த துவாவை ஓதிக்கிங்க. மஹ்ரிப் தொழுதுட்டு அதிகமான எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. மற்ற வேலை தொழுகையில் மற்ற நாட்களில் இதை ஓதலாம். குறிப்பாக வியாழக்கிழமை கொஞ்சம் அதிகமாக ஓதிக்கிங்க. ஏன்னா அவசியம் தேவையான ஒரு விஷயம். இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு தந்த அருட்கொடைகள் 2. ஒன்று ஓய்வு, இன்னொன்று ஆரோக்கியம். இந்த 2 பற்றியும் நிச்சயமாக மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம். எப்படின்னா, நான் உனக்கு இவ்வளோ டைம் கொடுத்தேன், அந்த நேரத்தை எப்படி செலவு பண்ண, எத்தனை மணி நேரம் எனக்காக செலவு பண்ண, என்ன நல்லதெல்லாம் செஞ்ச, இதை பற்றி கேட்பான். அதே போல் ஆரோக்கியம், நான் உனக்கு ஆரோக்கியம் தந்தேன், ஆரோக்கியமான நிலையில எப்படி நீ இருந்த, எந்த அளவுக்கு நீ இபாதத்துக்கள் செஞ்ச, இது எல்லாம் கேட்கப்படும் மறுமையில். இதற்காக நிச்சயமாக நாம் விசாரிக்கப்படுவோம். அதனால ஓய்வு, ஆரோக்கியம் இது 2மே நம்ம கிட்ட இருக்கும் போதே சரியா அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா 2மே நம்ம விட்டு போகக்கூடியது, நிரந்தரமா நிச்சயமா நம்ம கிட்ட இருக்காது. இப்போ ஓய்வு நேரம் இருக்கும், எப்பவுமே நாம ஓய்வு நேரத்துல இருக்க மாட்டோம், ஏதாவது ஒரு விஷயத்துல பிஸி ஆயிடுவோம். அதே போலதான் ஆரோக்கியம், எப்பவுமே ஆரோக்கியமாவே இருக்க மாட்டோம், நோய் அது மாதிரிலாம் வரும். இப்போ ஆரோக்கியமான நிலையில நாம என்ன அமல் செஞ்சாலும், இப்போ உதாரணமாக சொல்ல போனால் ஒருத்தவங்க தஹஜுத் தொழுறாங்க, டெய்லியும் தஹஜுத் தொழுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு அவங்க தொழ முடியாமல் போயிட்டா அவங்க தொழுத நன்மையை அல்லாஹ் தருவான். ஏன்னா ஆரோக்கியமான நிலையில அவங்க டெய்லியும் தொழுதுட்டு தானே வந்திருக்காங்க. நோயால் தானே அவங்க தொழ முடியல, ஆரோக்கியம் இல்லாததால தான் அவங்களுக்கு தொழ முடியல. அப்போ அதற்கான நன்மை அவங்களுக்கு வந்து சேரும். அதே போல தான் நமக்கு ஓய்வு நேரம். ஓய்வு நேரத்தில் நம்ம குரான் ஓதுறோம், நிறைய துவாக்கள் செய்கிறோம், அந்த மாதிரிலாம் செய்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு வேலையின் காரணமாக செய்ய முடியாமல் போகுது. அப்போ அல்லாஹ் அதை பார்க்கின்றான். இவங்களுக்கு இந்த நேரம் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சிருப்பான். அதனால அந்த நன்மையை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். இவன் இப்படி இருந்தால் செஞ்சிருப்பான் தானே சொல்லிட்டு கொடுத்துருவான். அதனால தான் அந்த 2 நேரத்தையும் நாம சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலும் அதற்கான நன்மை உண்டு, மறுமையிலும் அதற்காக விசாரிக்கப்படுவோம். அப்படி தவறிட்டா தண்டனை இருக்கு. இதுல ஆரோக்கியத்திற்காக நாம அதிகமா துவா செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்னன்னா நீங்க ஆரோக்கியம் வேண்டி துவா செய்யுங்க, எப்பவுமே துவா கேளுங்க, எப்போ நீங்க துவா செய்யும் போதும் ஆரோக்கியமா இருக்கணும் சொல்லிட்டு அல்லாஹ்விடம் துவா கேளுங்க சொல்லி அவர்களும் அதற்காக கேட்டுக்கொண்டுள்ளார்கள். அந்த வகையில் இன்னைக்கு நான் ஒரு சிறந்த துவாவை தான் சொல்ல போறேன், ஆரோக்கியத்திற்கான துவா. இந்த துவாவை நீங்க வழக்கமா டெய்லியும் ஓதிட்டு வரலாம். குறிப்பா ரமதான் வரப்போது, ரமதான் வந்தாலே நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய தடங்கள் வரும். அதுல ஒண்ணுதான் நோயும். நோய் ஏதாவது வந்துச்சுன்னா நம்மால சரியா நோன்பு வைக்க முடியாது, அமல்கள் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிச்சயம் நமக்கு வரக்கூடாது. அப்படி வரக்கூடாதுன்னா இந்த துவாவை இப்போதிலிருந்து ஓத ஆரம்பிங்க, அதிகமா ஓத ஆரம்பிங்க. இதன் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவான். முழுக்க முழுக்க அதிக அமல்களை நம்மால செய்ய முடியும். இன்னைக்கு வியாழக்கிழமையில மஹ்ரிப் தொழுதுட்டு அப்படியே அதே இருப்பில் இந்த ஒரு துவாவை கொஞ்சம் அதிக எண்ணிக்கையிலே ஓதிக்கிங்க. ஓதி துவா செய்யுங்க. நான் ஆரோக்கியமா இருக்கணும், ரமதான்ல அதிகமா அமல்கள் செய்யணும், இனி வரும் ஒவ்வொரு நாட்கள்லையும் அமல்கள் செய்யணும் சொல்லிட்டு துவா செய்யுங்க. ஆரோக்கியம் தந்த அல்லாஹ்விற்கு நன்றியும் செலுத்துங்க. ஆரோக்கியம் தந்துட்டு நீங்க அப்படியே கண்டுக்காம விட்டுறக்கூடாது, அதிக அமல்களை செய்யணும். அதற்காக தான் இந்த துவாவை ஓதுறோம். இப்போ அந்த துவா என்னன்னு நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். அல்லஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. அல்லஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ,
அல்லஹும்ம ஆஃபினி ஃபி பஸ்ரி லா இலாஹ இல்லா அன்த. அல்லஹும்ம ஆஃபினி ஃபி பதனி அல்லஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ அல்லஹும்ம ஆஃபினி ஃபி பஸ்ரி லா இலாஹ இல்லா அன்த. யா அல்லாஹ், எனது உடலில் நலனை அதாவது ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எனது செவி புலனில் ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எனது பார்வையில் ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. மிக மிக சிறந்த ஒரு துவா, ஆரோக்கியத்திற்கான துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை வழக்கமாக காலை மற்றும் மாலை இந்த 2 வேளைகளில் ஓதியிருக்கிறாங்க. 3 முறை சொல்லிட்டு ஓதியிருக்காங்க. அதனால் நீங்களும் டெய்லி இதை ஓதிட்டு வாங்க, அவசியம் ஓதிட்டு வாங்க. காலையில் ஒரு 3 முறை ஓதிக்கிங்க, மாலை ஒரு 3 முறை ஓதிக்கிங்க. அதாவது ஃபஜ்ர் மற்றும் அசர் அப்படின்னா மஹ்ரிப் தொழுதுட்டு ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. இது வழக்கமாக. இப்போ ரமதான் வர இருக்கிறதால நமக்கு ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். இந்த ஒரு சமயத்தில் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. ஷஅபான் மாதம் முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ரமதான் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. இனி ஒரு நாட்கள் எல்லாம் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாட்கள், நமக்கு தேவையான நாட்கள். அந்த நாட்களில் நாம் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் அதிகமாக அமல்களை செய்ய முடியும். எவ்வளவு அதிக அமல்கள் செய்ய முடியுதோ அதை விட பல மடங்கு கூலிகள் நமக்கு கிடைக்கும். அப்படி அதிக கை நிறைய நன்மைகளோடு நாம் வச்சுட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ்விடம் துவா செய்யும் போது நம்முடைய பல வருட பிரச்சனைகள் தீரும். எத்தனையோ பேருக்கு கடன் பிரச்சனைகள் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. வியாபாரத்தில் சரியாக லாபம் இருக்காது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், நல்ல இடம் கிடைக்காம, அதாவது ஆணோ பெண்ணோ ஒரு நல்ல வரன் வேண்டி காத்துட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. பிள்ளைகளாக இருந்தால் படிக்காமல் இருக்கிறாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாம் நமக்கு தீரணும், உடனே தீரணும்னா நம்மக்கிட்ட நிறைய கை நிறைய நன்மைகள் இருக்கணும். அதுக்கு வச்சு அல்லாஹ்விடம் கேட்கும்போது உடனடியாக பதில் கிடைக்கும். அதனால் இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. மறுமையில் இதற்காகவும் நம்ம விசாரிக்கப்படுவோம்ல. அதனால் ஆரோக்கியம் இருக்கும்போதே நம்மக்கிட்ட முதல்ல ஆரோக்கியம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி துவாக்களை ஓதி அல்லாஹ்விடம் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆரோக்கியம் நம்மக்கிட்ட இருக்கும்போதே அதிகமாக அமல்கள் செய்யணும். 5 வேளை தொழுகையை கரெக்டாக தொழுவுங்க. குரானை எடுத்து ஓதுங்க. முடிஞ்சால் தஹஜுத் எழுச்சி தொழுவுங்க. ஃபஜ்ர் தொழுக கரெக்டான அந்த வேலையில் எழுச்சி தொழுவுங்க. இதை மாதிரி அமல்களை நீங்கள் சரிவர செஞ்சுட்டு வரும்போது அந்த ஆரோக்கியத்தை நாம் நல்லபடியாக பயன்படுத்தி கொண்ட நன்மை நமக்கு வரும். அதே போல் ஓய்வு நேரத்தையும், அதாவது இந்த நேரத்தையும் சரியாக நாம் பயன்படுத்தி கொண்ட அந்த நன்மையும் வரும். இதன் மூலம் மறுமையில் நிச்சயம் நாம் வெற்றி பெற்றவர்களாக இருப்போம். மறுமையில் மட்டும் இல்லை, இதற்கான கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும், அதாவது இந்த உலகத்திலையும் தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோய் நொடி இல்லாமல் நம் அனைவரையும் ஆரோக்கியமாக வாழ செய்வானாக. அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி அதிக அமல்களை செய்து இம்மை மற்றும் மறுமை இந்த 2 உலகிலும் வெற்றி பெற்றவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.